முன்முடிவு. சில பேர் நம்ம பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுவோம். இவங்க சரியானவங்க, இவங்க தவறானவங்க அப்படின்னு சொல்லி. இப்படி முடிவு பண்ணுறதுனால பல வாய்ப்புகளை நம்ம இழக்க நேரிடுது. பல திறமையான விஷயம், நம்ம தேடிட்டு இருக்கிற விஷயம் அல்லது நம்ம திறமைக்கு ஏற்ற விஷயம் கிடைக்காம போயிடுது அப்படின்றத நான் பார்க்குறேன். சில மாதங்கள், சில வருடங்கள், சில நாட்கள் பழகுனதுக்கப்புறம் தான் அவர் சரியானவங்களா அல்ல தவறானவங்களான்றது தெரியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நபராக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளால் அவருக்கு என்ன உதவி செய்ய முடியும். ஒரு நபரை நம்ம பார்த்தோன்னே முடிவு பண்ண வேண்டியது நம்ம அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அல்லது உண்மையிலேயே நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு நபராக இருக்கலாம், அல்லது அவருக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இது ரொம்ப ரொம்ப நடக்கிற ஒரு விஷயம். ஒரு நபரை போய் மீட் பண்ண போகிறோம். அந்த நபரை பார்த்தோன்னே இவர் பொருள் வாங்குவார், இவர் நம்ம கூட ஜாயின் பண்ணுவார், அல்லது இவர் நம்மளை விரட்டி விட்டுருவார் அப்படின்றது முன்முடிவு நிறைய பேர் பண்ணுறது பார்த்துருக்கேன். நானே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணுறதுனால அவர் உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா பார்த்துருப்பார், அல்லது அவர் ப்ராடக்டை வாங்கியிருப்பார், அல்லது வேறு நம்ம என்ன எடுத்துகிட்டு போயிருக்கோமோ அந்த விஷயங்களை அவர் கண்டிப்பாக நம்மளை எடுத்துருப்பார். ஆனால் நம்ம முன்னாடி முடிவு பண்ணியிருப்போம், இவர் சரியில்லாதவர், இவர் கண்டிப்பாக நம்மளை விரட்டி விட்டுருவார் அப்படின்னு சொல்லி. நல்லா பேசுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, ஆனால் அவங்க நம்மளை விரட்டி விட்டுருப்பாங்க. இந்த விஷயங்களும் நமக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி பார்ப்பாங்க. இவங்க நம்மளை ஏமாற்ற வந்திருக்காங்க, இவங்க நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை திணிக்க வந்திருக்காங்க, நம்மகிட்ட ஏதோ விற்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்பாங்க அப்படின்றதையும் நான் பார்ப்பேன். அப்போ அப்படிப்பட்ட நபராக நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல அது நடக்க போகிறது இல்லை. எப்படிப்பட்ட நபராக இருந்தால் நமக்கு அந்த விஷயங்கள் நடக்கும் அல்லது கிடைக்கும் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். பார்க்க போன நபர் அல்லது நம்ம சந்திக்க வந்த நபர் அல்லது நம்ம சந்திக்க போன நபர், நம்ம அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளால் அவருக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா, எந்த ரீதியானது இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு விஷயம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு பணம் தான் அப்படின்றது கிடையாது. பணம் இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் அவங்க மன ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கலாம், அல்லது உறவு ரீதியாக அவங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் குழப்பத்தில் இருக்கலாம். நம்மளால் என்ன விஷயம் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கணுன்றது தான் என்னுடைய நான் பார்க்குற பார்வையிலேருந்து சொல்கிறேன். இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பிஸ்னஸையும் தாண்டி ஒரு உறவு வளரும் அப்படின்றது தான் நான் பார்க்குறது. இப்படி முன்முடிவு பண்ணிவிட்டு சில பேரை நான் பார்த்துருக்கேன். நம்ம பொருளை விற்க முடியலையே அல்லது நம்ம கூட அவர் ஜாயின் பண்ணலையே அப்படின்ட்டு வெளியே வரதை, அதை வருத்தத்தோடு வெளியே வரதை நான் பார்த்துருக்கேன். ஏன் இந்த இடத்துல அந்த நபருக்கு என்ன வேணும், என்ன விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது, பிஸ்னஸை தாண்டி ஏதோ விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி அவர் வராமல் இருக்கலாம். இன்றைக்கி அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அல்லது நம்ம சொன்ன விஷயங்கள் அவர் புரிஞ்சிருக்காது, அல்லது அவருக்கு அந்த கேட்குற அளவுக்கு உண்டான மைண்ட் ஃப்ரீ இருக்காது, இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையால் இருந்து பார்க்குறேன் நான். அப்போ அந்த விஷயங்கள் அவருக்கு என்ன விஷயங்கள் நம்ம தேவைப்பட்டிருக்கு, நம்ம மூலிமா ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு கிடச்சிருக்கலாம், ஏதோ ஒரு வார்த்தைகள் கிடச்சிருக்கலாம், நம்பிக்கையான வார்த்தைகள் கிடச்சிருக்கலாம், அல்லது அதுக்கு உண்டான வழி ஏதாவது ஒரு இடத்துல கிடச்சிருக்கலாம். அவருக்கு உண்மையிலே ஒரு உதாரணமாக ஒரு வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம மூலிமா ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அல்லது நம்ம யார்ட்டையாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டையாவது வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்போ அப்படி கூட நான் பார்க்குறேன். இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான். ஸோ அவருக்கு என்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத நம்ம பார்த்து அதை நம்ம சரி பண்ணாலே போதும், அவங்க நம்ம கூட கனெக்ட் ஆவாங்க, நம்ம கூட எப்பயுமே இருப்பாங்க. பிஸ்னஸ் எப்போ வேணாலும் நடக்கும். அவர் எப்போ வேணாலும் அவர் உள்ளே வரலாம், எப்போ வேணாலும் அவங்க கூட ஜாயின் பண்ணலாம், எப்போ வேணாலும் நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த முன்முடிவு பண்ணிட்டு இவர் வாங்குவார் வாங்க மாட்டார், அவருக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் போகிறதுனால பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுது, கான்ஃபிடென்ட் குறையுது, பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு கான்ஃபிடென்ட் குறையுது. ஸோ அந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் நடக்கலை அப்படின்றதையும் தாண்டி என் மூலிமா ஒருத்தர் நல்லது அடைஞ்சிருக்காரு, அவருக்கு என் மூலிமா ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு நடந்திருக்கு, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த பிஸ்னஸை அங்கே நடக்கலைன்னா கூட வேறு லெவலில் கொண்டு போகும், வேறு மாதிரியான விஷயத்தை உருவாக்கும் அப்படின்றது தான். இனி வர காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மேன், இப்படி யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பெரிய டீமையும் லாங் லைஃபாகவும் அவங்களால இருக்க முடியும் அப்படின்றது என்னுடைய பார்வையிலேருந்து நான் பார்க்குறது.